லெட்ஸ் சே நீங்கள் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது நல்ல விஷயம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிற ரூலை அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள். ABCD ரூல். ஆப்ஷன் ஏ, இந்த விஷயத்த நான் பண்ணேன்னா, இதை நான் சொன்னேன்னா, இதை மோர் கான்ஃப்ளிக்ட் ஆகும், ஒரு ப்ராப்ளம்லேருந்து அது இன்னொரு ப்ராப்ளமை நோக்கி நகர்த்தும். ஸோ இது வேண்டாம். பி பண்ணேன்னா ஓகே மாடரேட்டாக இருக்கும், பட் இன்னும் பெட்டர் ஆப்ஷன் பார்க்கலாம். சி இல்லை டி. இந்த மாதிரி டி அப்படின்றப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுதா, நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை அடுத்த கட்டத்துக்கு குறைச்சிட்டே போகிறீங்க. ஸோ இந்த டி ஆப்ஷன் பண்ணும்போது அவங்க சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, அதை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இதை நம்ம பண்ணோம்னா அவங்க சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து பேக் ஆஃப் ஆகிடுவாங்க. இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உண்மையாலுமே பேக் ஆஃப் ஆகிட்டா அது எவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் பாருங்களேன். அது எக்ஸைட்டிங்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டே தவிர்த்துடுவீங்க. அவங்க கூட போராடுறத நீங்கள் அறவே தவிர்த்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போராடுறதுக்கு நீங்கள் எனர்ஜி ஒன்று ஸ்பெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியுமே நீங்கள் சேவ் பண்ணிவிடுவீங்க. அந்த விஷயத்துக்கு செலவழிக்கிற எனர்ஜியை நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு செயல்படுத்தும் போது அந்த இம்பேக்டை உங்கள் மேலே அது தனியாகவே தெரியும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதோ அந்தந்த இடத்துலலாம் இந்த ABCD ரூலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.